இன்றைக்கி ஈவினிங் டிஃபனுக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சொரக்காய் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது சொரக்காய் நீங்கள் சொன்னால் மட்டும்தாங்க தெரியும், இல்லைன்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 2 பூண்டு, 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதில் மீடியம் சைஸ் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், 2 தக்காளி, ஒரு கொட்டைப்பாக்கு அளவுக்கு புளி, தேவையான அளவுக்கு உப்பு, மீடியம் சைஸாக இருக்க ஒரு சொரக்காவை கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு தண்ணி எதுவும் விடாமல் ஒரு லிட்டு போட்டு மூடி 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியாக இதில் கொஞ்சம் போல் தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஆற விட்டுனதே மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சம் ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து தாளிச்சிட்டு இந்த சட்னியை விட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான சொரக்காய் சட்னி ரெடி.